ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி இந்த கொத்தவரங்காயோட போட்டு கருவாடு போட்டு இது கருவாடு இது போட்டு தொக்கு பார்க்கலாங்க. நான் போட அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. குக்கரில் எண்ணெய் போட்டுட்டேன், அது காயட்டும். பாருங்கள், இது 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ இந்த தக்காளி கொத்தமல்லி போடலாம். 2 தக்காளி பொடிசாக நறுக்கி இருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா இது வதங்குறதுக்கு இப்போ மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, உப்பு கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா கருவாடுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், பார்த்து போடுங்க. நல்லா இது வதங்கி இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த கருவாடு நான் ஊற போட்டு வச்சுருந்தேன்ல, இது இதில் போட்டுடுங்க. 2 துண்டாக பண்ணி பாருங்கள், 2 துண்டு பண்ணி போட்டேன். கொஞ்சம் இதுலேயே வதங்கட்டும். அப்புறம் இந்த கொத்தவரங்காய் நான் கழுவி வச்சுருக்கிறேன், இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 விசில் வரட்டும், பார்க்கலாம். நாங்கள் 2 விசில் வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்துச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா தண்ணி நல்லா சுண்டி வரட்டும், பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தக்காளி சட்னி பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் போடும்போது நான் காமிக்கிறேன். கடாய் வச்சுருக்கிறேன், எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு 2-3 பல் பூண்டு, அப்புறம் வெந்தயம் 4 வெந்தயம், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஒரு 3/4 கிலோ தக்காளி நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக பாருங்கள், புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலேயே நல்லா மசிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. இது மசிஞ்சு வர்றதுக்கு நாங்கள் மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா இது மசிஞ்சு வரட்டும், காமிக்கிறேன். பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இது அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கருவாடு போட்டு கொத்தவரங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி சட்னி நல்லா கொதிக்குது. இது நல்லா வெந்து வரட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க. இது நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்து கருவாடோட ஸ்மெல்லு இறங்கியதில் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். சேவ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி பாருங்கள், சூப்பராக தக்காளி சட்னி நல்லா செஞ்சு வந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கெட்டி போதுங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லோவில் நான் 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அப்படியே நல்லா அதுலேயே திக்காக வந்துச்சு. இது போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி சட்னி, சூப்பரான தக்காளி சட்னி, கொத்தவரங்காய் கருவாட்டு போட்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அருமையான இன்றைக்கி லஞ்சுங்க எங்கள் வீட்டில். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.